Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் 2016 காங்கிரஸ் ஆட்சி அமைத்தபோது முதல்வராக நாராயணசாமி இருந்தார். பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக இருந்தவர் நமச்சிவாயம். அரசின் நிர்வாக சீர்கேட்டை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என நாராயணசாமி மீது குற்றம் சாட்டி 2021 அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜவில் நமச்சிவாயம் இணைந்தார். 2021 நடந்த புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜ கூட்டணி ஆட்சி அமைத்தது. நமச்சிவாயம் உள்துறை அமைச்சரானார். அப்போதில் இருந்து அமைச்சர் நமச்சிவாயம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்தார் நாராயணசாமி. ஏகப்பட்ட சொத்துக்களை குவித்துவிட்டார் நமச்சிவாயம் என்றார். பதிலுக்கு நமச்சிவாயமும் நாராயணசாமியை வெளுத்து வாங்கினார். நான் பிசினஸ் பண்றேன், ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு சொத்து நாராயணசாமிக்கு எப்படி வந்தது என நமச்சிவாயம் கேட்டார். இருவருக்குமான இந்த சண்டை சில மாதங்கள் தணிந்திருந்தது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது இருவருக்குமான மோதல் எரிமலையாக வெடித்துள்ளது. ஏராளமான சொத்துக்களை குவித்தது நமச்சிவாயம்தான். ஆனால் நான் சொத்துக்களை குவித்ததாக சொல்கிறார். இருவரும் சொத்துக்களை மாற்றிக்கொள்ளலாமா என நாராயணசாமி சவால் விடுத்தார். மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களை பத்தி நான் 1.5 வருஷமா சொல்றேன். அவர் 2021 ஒரு இடம் வாங்கியிருக்கிறாரு. எங்கன்னு சொன்னா ஜெயராம் ஹோட்டல் எழுத்தா போல ஒரு இடம் 21 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறார். அவருடைய துணைவியார் பேர்ல வாங்கியிருக்கார். அதுக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு கேட்டார். அப்புறம் இந்த டாலர் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் கோர்காட்ல, ஸ்காலர் ஸ்கூல், அது 100 கோடி ரூபாய் சொத்து. 7 பேர் பங்குதாரர். அதுல அந்த அவங்களுடைய துணைவியாரும் ஒரு பங்குதாரர். அவங்கதான் அதுக்கு தலைவி. அந்த பள்ளிக்கு, அந்த ட்ரஸ்டுக்கு தலைவி அவங்கதான். அப்புறம் இதுல கன்னியாகுமரியில ஒரு பெட்ரோல் பம்பு, மணமேட்ல ஒரு பெட்ரோல் பம்பு, கேஸ் நிலையம், ஆரியபாளையத்துல எவ்வளவு சொத்து இருக்குது, அது வேற விஷயம். அப்புறம் இல்லாம நம்ம மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் மடுகர பக்கத்துல நிலம் நிறைய இருக்கு. இது நான் சொன்ன பிறகு பதிலே சொல்ல, நேத்து சொல்றாரு பதில். நேத்து பதில் என்ன சொல்றாருன்னா, நாராயணசாமி பாகூர்ல நிலம் வச்சுக்கிறாரு, நாராயணசாமி இந்தியா பூரா சொத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நான் சொத்து வச்சுக்கிறேன் தான். நான் என் பூர்வீக சொத்தை, எங்க அப்பா சொத்தை, நிலத்தை வித்து செலவு பண்ணினுக்கிறேன். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இவர் இவர்கிட்ட ஆரியபாளையத்தில் சொத்து கணக்கு எடுத்தாலும் இவருக்கு அது தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க என்னை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, நாம ஒண்ணு பண்ணுவோம். மரியாதைக்குரிய நமச்சிவாயத்தை நான் கேட்கிறேன். இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில திருக்கனூர் மார்க்கெட்ல இருந்து கேட்கிறேன். உங்க சொத்தை, உங்க பினாமி சொத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. என் சொத்தை, என் பினாமி சொத்தை நீங்க எடுத்துருங்க. நான் ரெடி. நீங்க எந்த மாநிலத்தில் நான் சொத்து வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களோ நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எடுத்துங்க. ஆனா நீங்க எங்க பினாமி வச்சுக்கிறீங்கன்றத நான் சொன்னா நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எனக்கு ஒண்ணு வேணாம், அந்த டாலர் ஸ்கூல் மட்டுமே எனக்கு போதும், ஸ்காலர் ஸ்கூல் மட்டுமே எனக்கு போதும், ஸ்காலர் ஸ்கூல் மட்டுமே போதும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஊழல் செஞ்சுட்டு ஒரு அமைச்சராகி வாய் கூசாம ஒரு அமைச்சர் மக்கள் மத்தியில நாராயணசாமி ஊழல் செஞ்சான்னு சொல்றீங்க. நான் ஊழல் செஞ்சிருந்தா நான் மத்திய மந்திரியா இருந்தேன், நான் முதலமைச்சரா இருந்தேன், இந்த மோடி அமித்ஷா என்ன விட்டுருவாங்களா? மோடி என்ன விட்டுருவாரா? அமித்ஷா என்ன விட்டுருவாரா? அவங்க தோண்டி பார்த்தாங்க. நான் சிபிஐ மந்திரியா இருந்தேன், என் கோப்பை பார்த்து பார்த்தாங்க. அதாவது நான் ஊழல் செய்யற அமைச்சரா இருந்தா டாக்டர் மன்மோகன் சிங் கிட்ட மந்திரியா இருக்க முடியுமா? நான் ஊழல் செய்யற அமைச்சரா இருந்தா அன்னை சோனியா காந்தி கிட்ட பொதுச் செயலாளர் இருக்க முடியுமா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எப்படி பொய்யான, அதாவது பீகார்ல அந்த கட்சி ஜெயிச்ச உடனே இப்ப பேசுறாரு. 2 வருஷமா வாயை திறக்கல. நான் சொல்றேன், ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்க தவிர
மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களே, இந்த தொகுதியினுடைய மண்ணாடிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என் சொத்து எனக்கு பினாமி சொத்துன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துறேன். எந்த மாநிலத்தில் எனக்கு சொத்துக்குதுன்னு சொல்றீங்களா, அதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனா உங்க சொத்து, உங்க துணைவியார் பேர்ல இருக்கிற சொத்து, நீங்க பினாமியில வாங்கிக்கிற சொத்து எது எதுன்னு எனக்கு தெரியும். அது சம்பந்தமா நான் கேட்டா நீங்க எனக்கு எழுதி கொடுத்தோம். அதுக்கு அவர் தயாரா? ஏன் பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விசாரணைக்கும் நான் தயார். ஆனா நீங்க தயாரா? விசாரணைக்கு தயாரா? உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணைக்கு நீங்க தயாரா? இது போன்ற பொய்யான தகவலை மக்கள் மத்தியில பரப்பக்கூடாது. நீங்க ஒரு ஊழல் அமைச்சர் புதுச்சேரி மாநில மக்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய வில்லியனூர் பகுதியில தெரியும், மண்ணாடிப்பட்டி தொகுதி மக்களுக்கு தெரியும். எப்படி எப்படி நீங்க ஊழல் பண்ணீங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. அதனால தயவு செய்து இது போன்ற சவால் விடுற வேலை, நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறேன். இன்கம் டாக்ஸ் யார் யார் கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு சொத்தை மறைச்சிட்டு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்காக போனீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? 2020 எதுக்கு போனீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? உங்க சொத்தை காபந்து பண்ணிக்க போனீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாரதிய ஜனதா கட்சி யார் யார் ஊழல் பண்றானா அவனை அந்த கட்சியில சேர்த்து அவனை புனிதன் ஆகிடுவான். அது வாஷிங் மெஷின் கட்சி. அது இப்படிப்பட்ட ஒரு கட்சியில சேர்ந்துட்டு என்ன பத்தி சொல்றதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? அதனால நான் தயவு செய்து சொல்றேன், எந்த விசாரணைக்கும் நான் தயார். இல்ல சொத்தை பரிமாற்றம் பண்ணிக்குமா, அதுக்கும் தயார். ரெண்டுக்கும் தயார். அதற்கு நீங்க தயாரா என்று மக்கள் மத்தியில சொன்னோம். நான் அதாவது இதே மார்க் இங்க வர, நான் திருக்கனூருக்கு வரேன், நீங்களும் வாங்க திருக்கனூருக்கு. என் பத்திரத்தை நான் எடுத்துட்டு வரேன், உங்க பத்திரத்தை நீங்க எடுத்தாங்க. அப்படியே இங்க மக்கள் மத்தியில நம்ம எழுதி பரிவர்த்தனை பண்ணிக்குவோம். இது போன்ற மக்களை ஏமாற்றுகின்ற வேலை புதுச்சேரி மாநிலத்தில் எடுபடாது, மக்களுக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில மண்ணை கவுவார், டெபாசிட் வாங்க மாட்டார். ஏன்னா மண்ணாடிப்பட்டு மக்கள் நொந்து போயிருக்காங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியில் அவரை எல்லோரும் தில்லுமுள்ளா போட்டு பார்த்தாரு, எவ்வளவு பேர்லாம் முடங்குற வேலை பார்த்தாரு. ஆனா ஒண்ணும் நடக்கல. அவருடைய பணபலமும் அதிகார பலமும் மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்கள் இனிமேல் எடுபடாது. மண்ணாடிப்பட்டு மக்கள் மத்தியில நாராயணசாமி கருத்து பற்றி நமச்சிவாயத்திடம் கேட்டதற்கு சொத்துக்களை மாற்றிக்கொள்ள நான் தயார் என்றார். அதாவது கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை ஒரு பொய்யர் என்பதை, நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு நிரூபிச்சிருக்கோம். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிடல. அதாவது இன்னைக்கு இப்போ என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன, எந்த முறையில வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்துதான், எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்துதான் இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு. எந்த சொத்தும் பொய்யாவோ இல்லது யாரையும் இது பண்ணியோ தவறுதாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படலை. நேர்மையான முறையில நியாயமான முறையில அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அதனுடைய மதிப்புகளை அவர் கூட குறைச்சி சொல்றாரு, ரொம்ப கூடுதலா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில திசை திருப்புன்னு பாக்குறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இன்னைக்கு அவர் எதையும் நாங்கள் சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் முறையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வருமானம்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு தேர்தலில் போனேன், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். நான் இதை எதுவும் மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே. சார் ரைட், நான் கேட்கிறேன், இன்னைக்கு அவர் பாகூர்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு, பினாமி பேர்ல வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல சொத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு எங்க சொத்து வந்தது? இன்னைக்கு நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றேன், விவசாயம் பண்ணேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன், நான் எல்லா தொழிலும் பண்றேன், எனக்கு தொழில் இருக்குது. நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்றார்? அவருக்கு என்ன வருமானம்? அவருக்கு எப்படி சொத்து வருது? அவங்க புள்ள பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க சம்பந்தி பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க மருமக பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க பொண்ணு பேர்ல எப்படி சொத்து வருது? எப்படி பாகூர் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறாரு?
இதெல்லாம் உங்ககிட்ட ஆதாரத்தோட சந்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அந்த ஆதாரங்கள்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்க ஆதாரத்தோட சந்திக்கிறேன். ஏன் அதை நான் பிரஸ் மீட் சந்திக்கலன்னு சொன்னா இன்னைக்கு கேட்டதால இதை சொல்றேன். இது ஆதாரத்தோட நான் மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். எந்த சொத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில நியாயமான முறையில வாங்கப்பட்டிருக்கு. நான் பிறக்கும் பொழுதே விவசாயியுடைய மகனா நிலச்சுவாந்தாரா தான் இந்த புதுவை மாநிலத்துல நான் பிறந்தேன். நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் இந்த அரசியலுக்கு வரல. நாங்க பிறக்கும் போதே நிலச்சுவாந்தாரா இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்தோம். இன்னைக்கு சேவை செஞ்சிருக்கணும். அந்த நம்பிக்கையில தான் இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு என்னைக்காவது அவர் நேர்மையான முறையில பாண்டிச்சேரியில தேர்தலை சந்திச்சு என்னைக்கு அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அதனால அவர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல? அவர் முதலமைச்சர் வந்து ஏன் போன தேர்தலை சந்திக்கல? மக்கள் உன் மீது நம்பிக்கை இருந்து விட்டார்கள். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பொய்யான செய்திகளை இப்ப எப்படி ஓஷோர் சொன்னாங்களோ, வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி சொன்னாரோ, ராகுல் காந்தி கிட்டே பொய்ய சொன்னவர் அவரு. மக்கள் மத்தியில ராகுல் காந்தி கிட்டே பொய்யா டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னவர். அப்போ அவருடைய வார்த்தை எந்த அளவு உண்மை இருக்கும்ன்றத நீங்க மக்கள்கிட்டே நான் விட்டுறேன். நானும் சிபிஐ விசாரணைக்கு தயாரு. அடுத்தபடியாக நாங்களும் எல்லாத்துக்கும் நான் சட்டப்படி சந்திக்க தயாராகிறோம். நாங்களும் சிபிஐ விசாரணைக்கு தயாரு. அவர் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாருகிட்ட வேண்டாலும் கம்ப்ளைண்ட் நியாயமான முறையில நேர்மையான முறையில எங்க தரப்புடைய வாதத்தை சொல்றதுக்கு நாங்க தயாராகிறோம். யாருக்கு அதிக சொத்து என முன்னாள் முதல்வரும் இந்நாள் உள்துறை அமைச்சரும் பொதுவெளியில் சண்டையிட்டுக் கொள்வது இரு கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.